எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. சீமானுக்கு பெண் பிள்ளை இல்லை. ஒருவேளை பெண் பிள்ளை இருந்து அந்த பெண் பிள்ளையை 7 முறை ஒருவன் வன்புணர்வு செய்து அந்த பிள்ளை 7 முறை கருதரித்து அந்த கரு கலைக்கப்பட்டிருந்தார், இப்படித்தான் பேசுவாரா கயல்விழி? விஜயலட்சுமியினுடைய தாயாரை நான் நினைத்து பார்க்கிறேன். விஜயலட்சுமி மனநிலையில் இருந்து நான் பேசுகிறேன். பெரியாரை ஏற்றுக்கொண்டால் பெரியார் என்ன சொன்னாரோ அதை உள்வாங்கிக் கொண்டு இயங்க வேண்டும். வெறுமனே பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வது அல்ல. பெரியார் பெண்களை அவர்களுடைய நிலையிலிருந்து அணுகிய தலைவர். அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் எனக்கு இந்த பக்குவம் இருப்பதாக நான் கருதுகிறேன். விஜயலட்சுமி நிலையிலிருந்து நான் இந்த பிரச்சனையை அணுகுகிறேன். ஒரு பெண் எந்த அளவுக்கு மோசமாக ஏமாற்றப்பட்டு உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக எல்லா வகையிலும் துன்புறுத்தப்பட்டு எல்லா வகையிலும் மோசடி செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு மோசமான நிலைக்கு அந்த பெண் தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நீதிமன்றம் அதை கருதுகிறது. இந்த வழக்கை விசாரிக்க சொல்கிறது. ஏதோ சினிமாவில் வசனம் பேசுவதை போல பேசிக்கொண்டு இதையெல்லாம் எதிர்கொள்வோம் என்று கயல்விழி சொல்வார் என்று சொன்னால், கயல்விழி உண்மையிலேயே அறம் சார்ந்து இயங்குகிற பெண் தானா? அறம் என்பது அவரிடத்திலே இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் கயல்விழியை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது.